ஒரு கரப்பான்பூச்சி என்றால் குழந்தைகள் தான் பயப்படும். ஆனால் கரப்பான்பூச்சி என்றால் இப்ப அரசே பயப்படுகிறது. ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. என்டையர் டிராபிக் அஃபெக்ட் ஆயிடுச்சு. போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க. இது ஒரு வன்முறை செயலாகி விட்டது. நான் சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொலைக்காட்சியில் பார்த்தேன். அது மாதிரியான சூழ்நிலை டெல்லியில் வந்து விட்டது. கண்டிப்பாக அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு முழு ஜனநாயகத்தில் முக்கியமான எதிர்க்கட்சி தேவை. ஆனால் எந்த இடத்துல போராட்டம் நடந்ததோ ஜந்தர் மந்தர் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் பார்லிமெண்ட், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நீங்க பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் இடத்த இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. இது பற்றி பேசாமல் நீட்டை பற்றி சமாஜ்வாதி கட்சி தான் பேசிக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அதை பற்றி பேசவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஒருவேளை இங்கிருந்து ஃபாரின்ல இருந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கா, அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விட்டது. ஒட்டுமொத்தமாக கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம்லயே ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்றது எப்படி வெளிநாட்டுல இருந்து தூண்டுற ஒரு விஷயமா நம்ம சந்தேகிக்க முடியும்? தவறு நடந்திருக்கு, அந்த தவறை ஃபுல்லா பேசப்படுது. நீங்க மறுதேர்வு வச்சிட்டோம், ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நடந்த தவறுக்கு பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்றது சரி கிடையாதுல்ல. ஏன் அந்த தவறு அடுத்த வருஷமும் நடக்காதுன்னு நம்மளால திடகாத்திரமா சொல்ல முடியாதுல்ல. இது பொலிட்டிக்கல் பண்ணது ஜனங்க நடுவில் நம்ம எல்லாருமே பண்ணுவாங்க. பாஜக இருந்தா பண்ணிச்சு, இப்ப காங்கிரஸ் பண்ணுது. ஆனா காங்கிரஸே பின்னடையுது. அந்த சோனம் வான்சுக் இடத்துக்கு ஏன் அவங்க போல, காக்ரோச் போறதுக்கு பார்ட்டிக்கு ஏன் போல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கோப்பி, நான் சொல்றேன். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் சேருது, மாணவர்களுடைய ஆதரவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற போது இதை நம்ம இலங்கையிலயோ நேபாளிலயோ நடந்த மாதிரியான புரோட்டஸ்டோட இதை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தற்போது டெல்லியில ரொம்ப முக்கியமான ஒரு பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு சிஜேபியினுடைய போராட்டத்தால. அது தொடர்பான பல்வேறு தகவல்களை நேரடி கள தகவல்களாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். நமஸ்தே. வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கிறது. ஒரு கரப்பான்பூச்சி என்றால் குழந்தைகள் தான் பயப்படும். ஆனால் கரப்பான்பூச்சி என்றால் இப்ப அரசே பயப்படுகிறது. காக்ரோச் என்ற வார்த்தை சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேசச்சே நடுவில் வழக்கறிஞர்கள் எல்லாம் வீணா பிஐஎல் போட்டு இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி மைக்கிறாங்கன்னு சொன்னார். அதை வச்சு பெருசா எடுத்து அயல் நாட்டில் இருந்து வந்த ஒருபவர் அபிஷேக் திப்கே என்பவர் ஆரம்பித்தார். அது பூதாகாரமாக கிளம்பி விட்டது. மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக ஒரு கட்கடே என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள், அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டு விட்டது, சிக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எப்படி மீளுவார்கள் என்று தெரியவில்லை. பாராளுமன்றத்திற்கு இதுல முதலாவதா இன்றைய போராட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்கு? நீங்க என்னென்ன விஷயங்கள் பாத்தீங்க? நீங்க காலையில கால் பண்ணும்போது கூட பார்லிமெண்ட் போறதா சொன்னீங்க. ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. என்டையர் டிராபிக் அஃபெக்ட் ஆயிடுச்சு. போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க. இது ஒரு வன்முறை செயலாகி விட்டது. 3 சீனியர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தலையில் அடிபட்டு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நாடாளுமன்றம் பூட்டப்பட்டது. நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டால் வம்பாகி விடுமோ என்று எனக்கு தெரிந்த மட்டும் நான் சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த பொழுது அது மாதிரியான சூழ்நிலை டெல்லியில் வந்து விட்டது. என் மனதில் ஒரு சந்தேகம், இந்த கரப்பாம்பூச்சி ஆகட்டும், சோனம் வான்சுக்காக இருக்கட்டும், இந்த 2 போராட்டங்களுக்கு நடுவே நீட் எக்ஸாமினேஷன் அதனுடைய கேள்வித்தாள் லீக் ஆனதும், அதற்கு பிறகு ஆர்மி நேவி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கேள்வித்தாளை சரி பண்ணதும் ரிசல்ட்டும் வந்தாச்சு. மந்திரியை ராஜினாமா பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும்? ஏதாவது ஒரு பண்ண முடியுமா? இப்போ தமிழ்நாட்டில் அந்த பழனி கோவில் கப்லா நடந்திருக்கு, ஃப்ராடு நடந்திருக்குன்னா மந்திரி ராஜினாமா பண்ணு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் பண்றாங்க. 1 2 கண்டிப்பாக அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது. நமக்கு ஒரு முழு ஜனநாயகத்தில் முக்கியமான எதிர்க்கட்சி தேவை. ஆனால் என்னுடைய கருத்து பிரகாரம் கோபி, இன்று நடந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கிறது. ஒருவேளை அரசாங்கத்திற்கு எதிராக செய்ய வேண்டும் என்ற இந்த ஒரு கூட்டு போராட்டம் ஒருவேளை இங்கிருந்து ஃபாரின்ல இருந்து ஒரு இண்டிகேஷன் இருக்கா, அந்த மாதிரி சூழ்நிலை வந்து விட்டது.
எக்ஸப்ட் தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகளை தவிர மற்ற அங்க எந்த இடத்துல போராட்டம் நடக்குதோ ஜந்தர் மந்தர் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் பார்லிமெண்ட், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நீங்க பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் இடத்த வந்து இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ண முடியாது உங்களால. போட்டோ எடுத்தா கூட 1/2 மணிக்கு கழிச்சு 1 மணிக்கு அப்படி 4 மணிக்கு ஆன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பரவலாகிறது. அது மொத்தம் இன்டர்நெட் பிளாக் ஆயிடுச்சு. மாணவர் போராட்டம் தீவிரமடைந்து விட்டது. இது நடுவே அரசியல் கட்சிகள் எல்லாம் இது பற்றி பேசாமல் நீட்டு பற்றி சமாஜ்வாதி கட்சி தான் பேசிக் கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் அது பற்றி பேசவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். காங்கிரஸ் உள்ள பேசுறாங்க, பார்லிமெண்ட் உள்ள. இந்த பார்லிமெண்ட் வெளில எப்படி இதுக்கு ஒரு ஜனங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சார், இதுல நீங்க சொன்னீங்க, இதுல வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து ஏதோ தூண்டுதல் இருக்கா? ஃபாரின்ல இருந்து ஏதாவது பிளான் பண்றாங்களா? கிரியேட் பண்ணி இங்க அவங்க வந்து இத முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றாங்களான்ற மாரி ஒரு சந்தேகத்த எழுப்புறீங்க. ஆனா, இந்த இடத்துல சொல்றதுன்றது நீட் வினாத்தாள் கசிவு, குளறுபடி, யுஜிசில நடக்கிற குளறுபடிகள், சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தம், இப்ப அதுல நடந்த விஷயங்கள், இது எல்லாமே இங்க இந்தியாவுல நடந்தது. கடந்த காலங்கள்ல அவ்வப்போது தென்பட்டது. கடந்த மே மாதத்துல ரொம்ப சிவியராவே அது பேசுபொருளாச்சு. அப்ப இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக கல்வி சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம்லயே ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொல்றது, எப்படி வெளிநாட்டுல இருந்து தூண்டுற ஒரு விஷயமா நம்ம சந்தேகிக்க முடியும்? உண்மை, தாங்கள் கூறுவது உண்மை. 25 லட்சம் 30 லட்சம் மாணவிகள் ஒரு தர்ம சங்கடத்தில் ஏற்பட்டு விட்டது. போதாத வரைக்கும் இந்த நியூஸ் இந்த லீக் ஆன விஷயம் என்பது அரசாங்கத்தின் மீது ஒரு கரும்புள்ளி. யாரும் இல்லைன்னு சொல்லல. ஒன்னே ஒண்ணுங்க, இந்த விஷயத்த சோனம் வாங்சுக் அவர் வந்து மாநில சுயாட்சி கேட்கிறாரு லடாக்ல, ஜம்மு காஷ்மீர் லடாக்ல. அவற்றால வந்து இங்க படுத்து விட்டாரு, எனக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு அந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் வந்து 3 இடியட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமீர் கான் படத்தில் நடித்திருக்கிறார். அவருக்கு இந்த டர்க்கி, பாகிஸ்தான், சைனா போன்ற இடங்களில் தொடர்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். அவங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நேத்து வரைக்கும் அரசியல்வாதி போவேல இன்னைக்கு எப்படிங்க போடுறாங்க? அந்த சோனம் வாங்சுக்கும் நீட்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? சமூக செயற்பாட்டாளர் ஆர்வலர் மாதிரி இருந்தாலும் கூட ஒரு கல்வியியல் செயற்பாட்டாளராகவும் இருக்கிறாரு. நிறைய கண்டுபிடிப்புகளை நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்த ஒருத்தர். அவரே உள்ளுக்குள்ள மாணவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒரு கல்வியியல் செயற்பாட்டாளராகவும் பார்க்கப்படும் பொழுது அவர் இந்த பிரச்சனைகள்ல குரல் எழுப்ப கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நோ டவுட் அவருடைய காஸ் ஆஃப் அஜிடேஷன் இஸ் ரைட், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த சமயத்தை நான் பாக்குறேன். ஒண்ணு, அவருக்கு ஏற்கனவே லடாக்ல வந்து பண்ணாரு, ராஜினாமா பண்றேன்னு அந்த கவர்மெண்ட் ராஜினாமா பண்ண நடக்கல, வெளில வந்துட்டாரு. அவருடைய தகப்பனாரும் இதே மாதிரி தான் பண்ணாரு. அதுக்கு இந்திரா காந்தி அம்மையார் போய் உண்ணாவிரதத்தை நிறுத்தினாங்க. இங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி போக மாட்டேன்ட்டாங்க. 1 2 இது அரசாங்கம் ஏதாவது திருப்பி விட்டுருமோன்ற பயந்த காங்கிரஸ் ஆடினாங்க. தவிர வந்திருக்கிற கூட்டத்துடைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா, என்னிடம் சில முக்கிய அதிகாரிகள் சொன்னது, நேத்து விட்டு சைலண்டா இருந்ததுங்க. அவரு அரெஸ்ட் பண்ணி எடுத்து போயிட்டாங்க இது ஆஸ்பத்திரிக்கு. அவர் உடல்நிலை சரி இருக்கிறது. 20 நாள் 25 நாள் படுத்திருந்தா கூட இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு சரி பண்ணிட்டாங்க. அவர் இங்க வரேன்னு சொல்றாரு. அவங்களோட ஒய்ஃப் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது 3 மணிக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. ஆனாலும் போராட்டம் என்பது இந்திய ஜனநாயகத்தில் வரவேற்கத்தக்கது. அப்பதான் அரசாங்கம் முழித்துக் கொள்ளும். என்னுடைய சிம்பிள் பாயிண்ட், நீட் ரிசல்ட் 2027க்கு நீ போராடி யாரு வாண்டாங்க? 26 முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. இன்னும் என்ன போராட்டம்? சார், இப்போ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவற வந்து ஃபுல்லா பேசப்படுது. நீங்க மறுதேர்வு வச்சுட்டோம், ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நடந்த தவறுக்கு பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்றது சரி கிடையாதுல்ல. ஏன் அந்த தவறு அடுத்த வருஷமும் நடக்காதுன்னு நம்மளால திடகாத்திரமா சொல்ல முடியாதுல்ல? இந்த தவறு நடந்ததுக்கு 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபசர்ஸ் ஜெய்ப்பூர்ல பண்ணிருக்காங்க, சென்னையில ஹைதராபாத்ல பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய டெலிகிராம் என்ற இடத்தில் இருந்து பரவப்பட்டது, செய்யப்பட்டது. இது மந்திரி பொறுப்பேற்க வேண்டும். யாரும் இல்லைங்கள, மந்திரி பொறுப்பேற்க வேண்டும். திருப்பி நான் சொல்றேன். ஆனா இதை வந்து பொலிட்டிக்கல் பண்ணது ஜனங்க நடுவுல நம்ம பண்ண எல்லாருமே பண்ணுவாங்க. பாஜக இருந்தா பண்ணிச்சு, இப்ப காங்கிரஸ் பண்ணுது. ஆனா காங்கிரஸே பின்னடையுது. அந்த சோனம் வாங்சுக் இடத்துக்கு ஏன் அவங்க போல, காக்ரோச் பார்ட்டிக்கு ஏன் போல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கோப்பி, நான் சொல்றேன்.
ஆமா, இது என்ன நானும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி ராகுல் காந்தி போய் சோனம் வாங்சுக்க நேரடியா சந்திச்சு ஆதரவு தெரிவிப்பார்ன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவரு போகல. ஏன் போகல அப்படின்றதுல தகவல் என்ன இருக்கு? நான் சொல்லட்டுமா? நீங்க கேட்டதுக்கு முன்னாடி காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறது காங்கிரஸ் நினைக்கிறது இது பாஜகவை தூண்டி விடப்பட்டது என்று. ஓ! அது தெரிஞ்ச உடனே மாட்டேன்ட்டாரு. சோனம் வாங்சுக் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து உனக்கு தனி ஸ்டேட்ஹுட் வேணும். இந்த ஆர்டிகல் 370 பண்ணிட்ட அப்புறம் எங்களுக்கு ஸ்டேட்ஹுட் கொடு. சரியான சமயத்தை தரோம்லாம் சொன்னாங்களே, அது பண்ணல. அதுக்கு சோனம் வாங்சுக் வந்து போராட்டம் செய்தால் வரவேற்கத்தக்கது. ஆனால் அது ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியால் தூண்டிவிடப்பட்டதோ என்று நினைத்தார்கள். இந்த ரெண்டுமே பாரதிய ஜனதா கட்சி உண்ணாவிரதத்தை இருந்துட்டாரு. நான் இல்லைன்னு. ஏன் ராகுல் காந்தி போகல 2 இடத்துக்கும்? நேத்து அவர் ஃபாரின்ல இருந்து வந்தாரு. 15 நாள் அவுட் ஆஃப் இந்தியா. எல்லாரும் கேட்கறாங்க, இந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் பாஜக தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தடியடி நடந்திருக்கு பாருங்க. 2 போலீஸ்காரன் மண்டை உடைஞ்சிருக்குது. ம். ஆக மொத்தம் இது ஒரு புது உருவம் எடுக்கிறது. நேற்று முன்தினம் மட்டும் நான் யோசிச்சிருந்தேன், இது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி. இப்போ வந்து எல்லாருமே சொல்றாங்க வெளிநாட்டிலிருந்து சூழ்ந்தப்பட்டது என்று. அதுக்கும் நாம வந்து ஒரு கிரெடென்ஸ் கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல ஆனா அதற்கு இப்பவே அந்த முடிவுக்கு வந்துரலாமா? முன்முடிவுக்கு. வரக்கூடாதுதான். ஒரு சந்தேகம் இருப்பது அனைவராலும் பார்க்கப்படுகிறது. என்னன்னா, எதுக்குங்க ஒரு ஃபாரினருக்கு வந்து காக்ரோச் பார்ட்டிக்கு நீட்டுக்கு என்ன சம்பந்தம் தம்பி? சொல்லு கோபி. ம். இப்ப இல்ல அவர் தமிழ்நாட்டுல கனி ஆண்ட கோவில்ல வந்து இல்ல ஒரு மண்வழி நடந்ததுன்னு அவரு ஃபாரின்ல இருந்தாலும் ஒரு பேசிக்கா ஒரு இந்தியன் தானே. ஃபாரின்ல இருந்துகிட்டு சரி. அப்போ மீதி பிரச்சனை எடுக்க ராமர் கோவிலை பத்தி ஏன் எடுக்கல அவரு? மீதி ம். அந்த நீட் பிரச்சனை பத்தி ராமர் கோவிலை பத்தி சொல்லியிருக்கலாம் இல்ல? வந்தே மாதரத்தை பத்தி சொல்லியிருக்கலாம் இல்ல? வை ஷுட் ஹி கீப் ஒன்லி நீட்? பொதுமக்களிடையே ஆதரவு. ஏன்னா எங்கெங்க கிரௌட் இருக்கோ அங்கதான் போய் பார்க்கணும்னு பார்க்கறாங்க. அந்த நீட்ல இருந்து 25 லட்சம் பேர்னா 25 லட்சம் ஃபேமிலி இன்வால்வ்டு. அந்த 25 லட்சம் ஓட்டு வரும்னு பார்க்கலாம். இது அரசியல். யாரும் இல்லைங்கல. எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் வான்சுக் அவர்கள் நேற்று உண்ணாவிரதத்தை அவர்கள் போலீஸார் வந்து தடுத்து போயிட்டாங்க. இது நடுவுல பாருங்க, ஒரு போலீஸ் கமிஷனரை மாத்திட்டாங்க டெல்லியில. ஒரு கோல்சான் இருந்தார், அதை திருப்பி அருணா குமார்னு போட்டுட்டாங்க. இதுல ஒரு குழப்பம். அரசாங்கமும் மிரண்டு இருக்கிறதா? எதிர்க்கட்சிகள் ஏன் போகவில்லை? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ சூழ்ச்சி இருப்பதாகத்தான் என்னுடைய முடிவு கோபி. ஓகே. இப்போ நீங்க டெல்லில இருக்கீங்க. அங்க இருக்க நிலவரத்த பார்க்குறீங்க. ஆ ஆ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் சேருது. மாணவர்களுடைய ஆதரவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றபோது, இத நம்ம வந்து இலங்கையிலயோ, நேபாள்லயோ நடந்த மாதிரியான புரோட்டஸ்ட்டோட இத ஒற்றுமைப்படுத்தி பார்க்கலாமா? முடியாது. முடியவே முடியாது. அதுக்கு வேற, இதுக்கு வேற. அந்த சிச்சுவேஷன் வேற, இந்த சிச்சுவேஷன் வேற. சிச்சுவேஷன்ஸ் வேறையா இருக்கலாம். நான் சொல்றது, ஆ இளைஞர்களினுடைய, மாணவர்களினுடைய அந்த முன்னெடுப்ப நான் சொல்றேன். போராட்டத்த சொல்றேன். அந்த அளவுக்கு பெரிய போராட்டமாக நாடு முழுக்க வலுக்க வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்கிறேன். இல்லைன்னு தான் என்னுடைய கருத்துங்க. வேற அதுதான் எதிர்க்கட்சிகள் முயற்சித்தாலும் மாணவர்களிடையே உற்சாகம் இல்லை. 1. 2வது இன்னைக்கு பாருங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மாணவர்கள்லாம் போராட்டம் பண்றாங்கிறீங்களே, நேத்தி ஸ்கைல பிரைவேட் ராக்கெட் விட்டுருக்காங்க. பிஎஸ்எல்வி. அவங்க எல்லாம் வயசெல்லாம் 28, 29, 30 வயசு தான். அவங்களும் இளைஞர் தானே, ஜென் ஜி தானே அவங்களும். அவங்களுக்கு ம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக மொத்தம் இந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கும்போது இந்தியாவில் உற்சாகமும் இருக்கிறது, துக்கமும் இருக்கிறது. அந்த இடத்துல இந்த ஜென்சி வராதுங்கிறது என்னுடைய கருத்துங்க. நாளையினுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியாது. ம். இலங்கையில் நடந்தது பொருளாதார ரீதியில் ஜென்சி எடுத்துட்டாங்க. நேபாளில் இருந்தது அந்த அங்க இருக்கக்கூடிய சட்ட அமைப்பை பத்தி எடுத்துட்டாங்க. அங்க கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் அது மாதிரி இல்லையே. ம். ஓகே, ஓகே. அரசியல் பின்னணி அந்த மாணவர்களுக்கு இல்லையே. அதை ஓகே. ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி இல்லையே. இல்ல ஆனா இப்ப வர்றது சிஜேபி ஒரு பார்ட்டியா தானே வராங்க அவங்க. அது ஒரு அது அரசியல் இண்டிபெண்டன்ட் கட்சியா பார்ட்டி. அவருக்கு எனக்கு புரிஞ்சுக்கணும்ல. அது இண்டி கூட்டணி மாதிரி தான் இருக்குது. தலைவர் யாரு, பொது பொருளாளர் யாருன்னு தெரியவே இல்லைங்களே. ம். மத்தியானத்துல உண்ணாவிரதம் இருக்காங்க, ராத்திரி நல்லா சாப்பிடுறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்க நீங்க? அந்த வீடியோ ம். எல்லாம் பாத்தீங்களா? கடந்த 15 நாட்களாக அந்த எப்படி ஷஹீன் பாக் என்ற இடத்தில் அங்க டெல்லியில் சிஏஏ போராட்டம் நடந்ததோ, எப்படி விவசாயிகள் போராட்டம் புராரி என்ற இடத்தில் நடந்ததோ, அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்குது. பாராளுமன்றம் முடக்கப்பட்டது. யாரும் இல்லைங்கல. அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து வான்சுக்னாலயோ இல்ல காக்ரோச் பார்ட்டினாலோ சொன்னா, அது நான் அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல. ஓகே. பார்ப்போம் சார் பொறுத்திருந்து. பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள், கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச்.